இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவது ஆண் ஷஹீத் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் யாசிர் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் யமனை பூர்வீகமாகக் கொண்ட ஒரு சஹாபி ஆவார். குலப்பெருமையும் குலப் பாதுகாப்பும் ஒரு மனிதனின் கண்ணியத்துக்கும் உரிமைகளுக்கும் காரணமாக இருந்த அந்த அரபு சமூகத்தில் இவர்கள் ஒரு சாதாரண மனிதனாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். இவர்கள் தங்களது மனைவி சுமையா பின்த் ஹையாத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடனும் தங்கள் மகன் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடனும் சேர்ந்து குடும்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாம் என்பது துன்புறுத்தலை அல்லது சமூக ஒதுக்கத்தை குறிக்கும் அந்த நேரத்தில் நபியவர்களின் அழைப்பை ஏற்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை அறிந்த மக்கா குறைஷி தலைவர்கள் குலப்பின்புலமோ குலப் பாதுகாப்போ இல்லாத இந்த குடும்பத்தை பொது வெளியில் வைத்து சித்திரவதை செய்தார்கள். 1. இவர்கள் இஸ்லாத்தை விட வேண்டும். 2. இவர்களுக்கு தரப்படும் இந்த சித்திரவதையை கண்டு யாரும் இஸ்லாத்தின் பக்கம் நெருங்கவும் பயப்பட வேண்டும். மக்காவின் கொளுத்தும் வெயிலில் சுடும் பாலைவனத் தரையில் இந்த குடும்பம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட வேதனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். ஆனாலும் இவர்கள் இஸ்லாத்தை விட தயாராக இல்லை. இவர்களின் கண் முன்னே தங்களது மனைவி சுமையா பின்த் ஹையாத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூ ஜஹலால் துடிக்க துடிக்க ஷஹீதாக்கப்பட்டார். தனது மனைவியின் மரணத்தை தன் கண்முன்னே கண்டும் சித்திரவதைகள் எல்லை கடந்தும் இஸ்லாத்துக்கு எதிராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தியாகத்தின் மறு உருவாக சித்திரவதைகளை சகித்து கொண்டார்கள். இறுதியாக இஸ்லாத்தை விடவில்லை என்றால் இவர்களையும் கொன்று விடுவதாக இறுதி எச்சரிக்கை வழங்கப்பட்டது. ஆனால் இவர்கள் எந்த சமரசத்தையும் ஒத்துக்கொள்ளவில்லை. இதனால் தங்களது மனைவியை தொடர்ந்து இவர்களும் ஷஹாதத்தை அடைந்து கொண்டார்கள். ஆம், இஸ்லாத்தின் 2வது ஷஹீத், இஸ்லாத்தின் முதலாவது ஆண் ஷஹீத் என்ற பதவியை அடைந்து கொண்டார்கள். இவர்களது மகன் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு தங்களது பெற்றோர்களைப் போலவே தியாகத்தின் நிழலில் வளர்ந்து தியாகத்தின் நிழலில் வாழ்ந்து தியாகத்துடனேயே ஷஹாதத்தையும் அடைந்து கொண்டார்கள். இதனால் இந்த மொத்த குடும்பமும் ஷஹாதத்தை அடைந்து கொண்டது. இதுதான் சமூக பாதுகாப்பற்ற நிலையில் உறுதியாய் நின்ற நபியவர்களால் சோனத்தை நோக்கி நன்மாராயம் பெற்ற இஸ்லாத்தின் முதலாவது ஆண் ஷஹீத் யாசிர் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.